ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நாளா புதுசா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோஸ் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. கண்டிப்பா இன்னைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கேன். வேற எதுவும் கிடையாது. பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து அதில் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். நிறைய கமெண்ட்ஸில் நானும் நோட் பண்ணி வச்சுட்டு வந்த இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் சரி கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோவாக போடுவேன். ஏன்னா ஷார்ட்ஸாக போட்டால் அது நிறைய வரும். சரி லாங் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேரோட கேள்வியாக இருக்கிறது, அக்கா நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ நாளாக நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷமாக தான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே லீவ்லாம் இருந்துச்சுன்னா 10 மணி 11 மணிக்கெல்லாம் வந்து எந்திரிப்பேன். காலையில் 4 மணின்றது என்னாலையுமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயமா தான் வந்து இருந்துச்சு. பட் இந்த 1.5 வருஷமாக அப்படி காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கு வைக்கிறதுக்கு அப்புறம் என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து தெரியும் நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றதுக்கும். அதனால் அவங்களோட பெரிய கேள்வி அதுதான். நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி உங்களால் மட்டும் இவ்வளோ காலைல எந்திரிக்க முடியுது அப்படின்றது. பட் காலைல எந்திரிக்கும் போது நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இதை அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்கிறாங்கல்ல, அதோட டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். காலையில் 3:30லேருந்து 5:30 அந்த அந்த காலையில் டைம் இருக்குல்ல, அதுதான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம்னு வந்து சொல்கிறாங்க. பட் எனக்குமே காலையில் 3:30 மணிக்கெல்லாம் வீட்டில் விளக்கு வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. பட் இது வரைக்கும் 3:30க்கெல்லாம் வந்து விளக்கு வச்சதே வந்து கிடையாது. ஆல்மோஸ்ட் எப்படியும் 4 o'clock கூட வச்சுருக்கேன். 3:30க்கு எந்திரிச்சு ரெடியாகி 4 o'clockலாம் ஷார்ப்பாக வச்சுருக்கேன். பட் 3:30க்கு இது வரைக்கும் நான் வந்து பண்ணதே வந்து கிடையாது. அதனால் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது காலையில் 3:30லேருந்து 5:30 அதுக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வச்சுருங்க. ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக காலையில் எந்திரிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். எந்த சத்தமும் இல்லாமல் மைண்டே நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அக்கா நாங்களுமே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணலான் இருக்கோம். எந்த நாள்லேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளுமே வந்து கணக்கிலே வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய பேர் கூட பால் காய்ச்சறதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பண்ணுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து கெட்ட நேரம் அப்படின்றது வந்து கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நாளில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ இந்த நாளில் திங்கக்கிழமை தான் பண்ணணும், செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும், வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேண்டுதல் வச்சு பண்ணணுமா? எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து 7 நாள் இல்லைனா 11 நாள் 21 நாள் 48 நாள் இந்த மாதிரி வந்து டைம் பீரியட் வச்சு வந்து பண்ணுவாங்க. உங்களால் எத்தனை நாள் பண்ண முடியும்? நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 7 டேஸ் மட்டும் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 21 நாள் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு சக்ஸஸ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் நினச்ச விஷயம் வந்து மிராக்கிளாக வந்து நடந்துச்சு. அதனால தான் இது வரைக்குமே அதை அப்படியே வந்து கண்டினியூ வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சு வந்து பண்ணுங்கள். ஏன்னா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம கேட்கும் போது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதை தாண்டி நீங்கள் 2-3 விஷயம் வந்து நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம 2-3 விஷயமா நினைப்போம். அதில் ஏதாவது ஒன்றாவது சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறத விட ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு வேண்டுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சி வந்து உங்ககிட்ட கொஞ்சமாவது வந்து இருக்கணும். நம்ம வந்து சொல்லியாச்சு பட் அதனால் கண்டிப்பாக நடந்துரும் அப்படியெல்லாம் வந்து இருக்காதீங்க. நடக்கும் பட் நம்மளோட முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேவைப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சு பண்ணுங்கள். அக்கா 21 நாள் வந்து சொல்கிறீங்க, ஆனால் நடுவில் வந்து பீரியட்ஸ் வந்து வரும்ல, அந்த நாளை எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ 21 நாள் விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 10 நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 5 டேஸ் வந்து பீரியட்ஸ் டேட்னா அந்த 10ஆம் தேதி விளக்கு வந்து ஏற்றிருப்பேன். 11, 12, 13, 14, 15 இந்த 5 நாள் வந்து என்னால் விளக்கு ஏற்ற முடியாது. அந்த 5 நாளை மட்டும் விட்டுட்டு
அடுத்தது 16வது நாள் இருக்கும்ல, அப்போ காலையில் எந்திரிச்சு தலையில் எண்ணெய்லாம் வச்சு தலைக்கு குளிச்சுட்டு, அதுக்கு அடுத்தது அந்த 16வது நாள் இருக்குல்ல, அதை வந்து 11 டேஸ், அதாவது 11வது நாளாக கணக்கு வச்சு நான் வந்து மறுபடியும் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கண்டினியூ பண்ணுவேன். அந்த 5 டேஸை வந்து கணக்கில் வந்து எடுத்துக்க வந்து மாட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தினமும் தலைக்கு குளிக்கணுமா, இது வந்து ஒரு பெரிய டவுட்டாக வந்து இருக்குது. டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அக்கா நீங்கள் மட்டும் தினமுமே தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து முன்னாடி ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்தேன். எப்படி இருக்கும்னா, காலையில் வந்து ஷூட்டிங் போயிடுவேன், நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஷூட்டிங் வந்து கிளம்பி போவேன். அதனால் எனக்கு இப்படி பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு இது வந்து ரொட்டீன் ஆகிடுச்சு. எனக்கு தலை குளிக்கல அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருக்காது. அதனால் கம்பல்சரி தினமுமே வந்து தலைக்கு குளிப்பேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நான் அப்படி தான் வீட்டிலே இருந்தேன் அப்படின்னா கூட நைட்டு வந்து தலையில் ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு காலையில் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிடுவேன். அதனால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது தலைக்கு குளிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எனக்கெல்லாம் ஒரு நாள் தலைக்கு குளித்தாலே வந்து சளி பிடிச்சிட்டு ஜலதோஷம் வந்து தலைவலி இது எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து எப்போ வந்து டெய்லி தலைக்கு குளிக்கிறீங்க, எப்போ உங்கள் தலையை காய வைப்பீங்க அப்படின்னு. தலை காயெல்லாம் வைக்க மாட்டேது. இப்போ கிளிப் போட்டிருக்கேன்ல, காலையில் எத்தனை 4 மணிக்கு குளித்தது, சும்மா அப்படியே சீவிட்டு ஒரு கிளிப் மட்டும் போட்டுருவேன், அதுவாக வந்து காஞ்சிரும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கூட சொல்கிறது என்னென்னா, அக்கா உங்கள் முடி கொஞ்சம் கட்டிட்டு நீங்கள் விளக்கேற்றலாம்ல அப்படின்னு. ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங் வந்து தலைக்கு குளிக்கிறேன்னா, அப்போ நான் பின்னியெல்லாம் வந்து போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, அது ஒரு மாதிரி அன்றைக்கி ஃபுல் டே வந்து தலை சுத்தமாக காயாது. நான் இப்படி விடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து காஞ்சிருது. அதனால தான் நான் அப்படி வந்து பண்ணுறேன். பட் அப்படி இருந்தாலும் நான் அடியில் வந்து ஒரு சின்னதாக நாட் மாதிரி போட்டிருப்பேன். பட் காலைல செய்கிற வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆப்வியஸாக கண்டிப்பாக வந்து கழன்றும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் 5 விளக்கு வைக்கணும்னு சொல்கிறீங்க. 5 விளக்குனா இப்போ நான் வாசல் 2 விளக்கு வந்து வைப்பேன், பூஜை ரூமில் காமாட்சி அம்மன் விளக்கு வைப்பேன், மற்றபடி இன்னும் 2 அகல் விளக்கு மட்டும் வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அப்படி கூட பண்ணலாம். பட் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, கம்பல்சரி வீட்டு வாசலில் வந்து 2 விளக்கு வந்து எப்போயுமே வைப்பேன். அதை தாண்டி பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விளக்கு மட்டும் வச்சு எப்போவுமே வந்து ஏற்றுவேன். அது இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று, 2 குத்து விளக்கு இருக்கும், அதுக்கப்புறம் வாராகி அம்மனுக்கும் பாபாவுக்கும் வந்து ஒரு விளக்கு ஒன்று வந்து வச்சுருப்பேன். இது எல்லா விளக்குமே ஏற்றி தான் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுவேன். இத்தனை விளக்கு கண்டிப்பாக ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்றுனா எனக்கு பிடிக்கும், அதனால நான் வந்து ஏற்றுறேன். உங்களால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக 5 விளக்கு கம்பல்சரி வந்து பண்ணுங்கள். அது நீங்கள் வாசலில் வைக்கிற 2 விளக்காகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்காக மட்டும் ஒரு 5 விளக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சு தினமுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி திரி போடும்போது ஒத்த திரி வந்து போடக்கூடாது. இந்த விளக்குன்னு இல்லை, எந்த விளக்கு போடுறதா இருந்தாலும் 2 திரி போட்டு தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுவேன். எல்லா விளக்குக்குமே அப்படி தான் 2 திரி தான் போடணும். ஏன்னா முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து தெரியாது 2 திரி போடணும், நான் ஒத்த திரி போட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லி தான் அதுக்கப்புறம் அதையுமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா 2 திரி போட்டு தாராளமாக வந்து விளக்கு வந்து ஏற்றுங்க. அதே மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற விளக்கு இருக்குல்ல, அது வந்து டெய்லி வந்து விளக்கு வந்து வாஷ் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. டெய்லி வாஷ் பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் பூஜை பாத்திரம் எப்போ வாஷ் பண்ணுவீங்க, வீக்லி ஒன்ஸு இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணுவீங்களா, அந்த டைமில் மட்டும் வாஷ் பண்ணிங்கன்னா வந்து போதும். அதனால் டெய்லி வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. அதே மாதிரி இப்போ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற விளக்கு திரும்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னுமே வந்து கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி வந்து சாமிக்கு பூ வைக்கிறீங்க, டெய்லி வந்து வைக்கணுமா அப்படின்னு. டெய்லி பூ வைக்கணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சிச்சு, உங்கள்கிட்ட பூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தினமுமே வந்து வைங்க. இல்லை எங்களால் டெய்லியெல்லாம் பூ வாங்க முடியாது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள், அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது சாமிக்கு பூவெல்லாம் வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு பூ வந்து கிடைக்கிறது இல்லை. சில பேர் ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து நமக்கு மெசேஜ் வந்து பண்ணுவாங்க, இங்கே வந்து பூ டெய்லி வந்து கிடைக்காது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சது அப்படின்னா பூ வச்சு பண்ணுங்கள். இல்லை வெள்ளிக்கிழமை கூட பூ கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மலாகவே பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு வந்து ஏற்றலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க. சில்வர் வந்து இருக்க வேண்டாம், மற்றபடி வேறு ஏதாவது ஒரு பிளேட் ஒன்று வந்து வச்சுட்டு அடியில் நல்லா பூவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கு வச்சு 5 விளக்கு வச்சு ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி பூ வந்து டெய்லி மாற்றணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஏன்னா நான் இன்றைக்கி சாமந்தி தான் வச்சுருக்கேன்னா நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் சாமந்தி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இருக்குக்கா, அதை நான் டெய்லி சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். எப்போவுமே பூ இல்லாமல் கூட சாமி கும்பிடலான்னு சொல்லுவாங்க, பட் பழைய பூவோட என்றைக்குமே வீட்டில் விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு சொன்ன வரைக்கும். அதனால் பழைய பூவோட எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கு வந்து வைக்க மாட்டேன். முடிஞ்சதுன்னா புது பூவோட வந்து வைங்க, இல்லைனா பூ இல்லாமல் கூட விளக்கு வந்து வைங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது பெட்டில் வந்து தூங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி நம்ம நார்மலாக வீட்டில் வெள்ளி செவ்வாயில் எப்படி விளக்கேற்றுவோம் அதே தான் நான் காலையில் வந்து பண்ணுறேன். பட் அது கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் விளக்கேற்றுற அன்றைக்கி நீங்கள் நார்மலாக எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி வந்து இருக்கலாம். இதில் வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் எந்த சாமியுமே நமக்கு வந்து சொல்கிறது வந்து கிடையாது. அதனால் நீங்கள் எப்பவும் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே வந்து இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் டைம் யாராவது பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பேசிக்காக வந்து சொல்லிடுறேன். முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வந்து வச்சுருங்க. இப்போ க்ளீனிங்னா என்ன, ஃபுல்லாக இருக்கிற பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி போட்டு அதெல்லாம் அவ்வளோ இதெல்லாம் க்ளீனிங்லாம் வந்து சொல்லலை. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு முடிஞ்சதுன்னா வீடெல்லாம் தொடச்சி மட்டும் விட்டுருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே வந்து வீட்டில் இருக்கிற பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி நல்லா புதுசாக வந்து வச்சுருங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வந்து வச்சுருங்க. அதே மாதிரி பூஜை ரூமில் ஏதாவது பழைய பூ இருந்துச்சு அப்படின்னா சும்மா பூஜை ரூமை லேசாக மட்டும் தொடச்சி க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுருங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டு வந்து வீட்டில் இந்த சிங்கில் பாத்திரம் இருக்கிறது, கிச்சன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது காலையில் எழுந்திரிக்கும் போது உங்களுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும். நான் அதை எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். எவ்வளோ லேட் ஆனாலும் சரி நைட்டு சிங்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் இல்லாமல் இல்லாத மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்துப்பேன். அதே மாதிரி என்னோடய கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டு போய் என்ன வேலையாக இருந்தாலும் வந்து படுப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாம் வந்து இருப்பீங்க, எங்களால் ஈவினிங்லாம் துடைக்க முடியாது அப்படின்னா தாராளமாக நைட்டில் கூட நீங்கள் வந்து துடைச்சிக்கோங்க. ஏன்னா நான் வந்து நைட்டில் தான் துடைச்சிட்ருக்கேன். ஏன்னா குட்டி குட்டி பசங்க இருக்கிறதுனால இவங்கெல்லாம் ஒரு 8-8:30 மணிக்கெல்லாம் வந்து பெட்ரூம்க்கு வந்து அனுப்பிடுவேன். அனுப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வாஷ் பண்ணி கிச்சன்லாம் தொடச்சிட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருக்கி மாப்பெல்லாம் போட்டு தொடச்சிட்டு பூஜை ரூம் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் படுப்பேன். நைட்லலாம் க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் க்ளீன் பண்ணுறீங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. குழந்தைங்க வச்சுருக்கவங்க வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ண முடியும், நமக்கு எந்த டைம் வசதியாக இருக்கோ அந்த டைமில் தான் வந்து பண்ண முடியும். நமக்கு ஒரு விஷயம் முதல்ல பிடிக்கணும்ல, காலைல எழுந்திரிச்சு வரும்போது வீடு அப்படி க்ளீனாக இருக்கும்போது பார்க்கும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ தயவு செஞ்சு பண்ணுங்கள். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதியத்தில் வந்து தூங்கலாமா, நேற்று கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நான் காலைல எழுந்திரிக்கிறதுனால எனக்கு தூக்கமாக வருது, நான் வந்து தூங்கிட்டேன், அந்த மாதிரி வந்து தூங்கலாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் நினச்ச விஷயம் நடக்காதா அப்படிலாம் வந்து கேட்டீங்க. எப்படி சொல்வாங்க அப்படின்னா காலைல நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கேற்றிட்டு போய் உடனே அப்போ தான் படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மதியத்துலலாம் நீங்கள் தாராளமாக வந்து தூங்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தூங்கலாம். நீங்கள் தூங்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தூங்குறதுக்கான டைம் எல்லாம் கிடைக்காது. பட் தூக்கமும் எனக்கு பெருசாக வராது. நான் ஸ்ரதனை வந்து தூங்க வைப்பேன் 1 to 1:30 அவனை தூங்க வைக்கும்போது என்னையும் மீறி என்னைக்காவது சில நாள் வந்து தூங்குவேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாக 2 hours 3 hours எல்லாம் தூங்கவும் முடியாது. ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்ஷனுமே கிடையாது. மொபைல் சைலண்ட்டில் போட்டு தூங்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு வந்து இருக்கிற வேலையை பார்ப்போம், இதுக்கே டைம் இல்லை, நம்ம எங்கே தூங்குறது அப்படின்றது மட்டும் தான் தோணும். பட் அந்த 10 to 15 மினிட்ஸ் எனக்கு அவ்வளோ வந்து ரிலாக்ஸாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு என்னக்கா டெய்லி பிரசாதம் வைக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. இப்போ டெய்லி வந்து பிரசாதம் வந்து அந்த டைமில் காலைல எழுந்திரிச்சு ரெடி பண்ண வந்து முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கற்கண்டு பேக்கெட் வந்து வாங்கி வச்சுப்பேன் எப்போவுமே வீட்டில். அதனால் சாமி கும்பிடும்போது இவ்வளோ கற்கண்டு சும்மா வச்சு சாமிக்கு வந்து விளக்கேற்றும் போது வந்து வச்சுருவேன் பிரசாதமாக. இதுதான் நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் கற்கண்டு இல்லை, சாக்லேட் தான் இருக்குது, பிஸ்கெட் தான் இருக்குது, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து சாமிக்கு பிரசாதமாக வந்து வைங்க. பழம் இருந்தாலும் பழம் வந்து வைக்கலாம். பட் கற்கண்டு இந்த மாதிரி பேரிச்சம் பழம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அடுத்தது வந்து விளக்கு ஏற்றின உடனே பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் எரியணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் 4:30 மணிக்கு ஏற்றுறேன் அப்படின்னா ஒரு 6 மணி வரைக்கும் வந்து எரியும். அந்த விளக்கில் ஃபுல்லாகவே எண்ணெய் ஊற்றி அவ்வளோ நேரம் வரைக்குமே எரிய வந்து விடுவேன். அது உங்களோட ஆப்ஷன் தான். அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது கொஞ்சம் நேரம் வந்து எரியட்டும். அதே மாதிரி அந்த விளக்கை வந்து நீங்களாக குளிர வைப்பீங்களா தானாக குளிருமா? எப்போவுமே விளக்கை நம்ம தான் குளிர வைக்கணும். அதனால் பூ வச்சோ இல்லைன்னா திரி தூண்டி இருக்கோல்ல அதை வச்சோ வந்து விளக்கு வந்து குளிர வந்து வைப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் கேட்குறது, அக்கா எங்களோடது ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும், அங்கே கிச்சனில் வந்து சின்னதாக ஒரு கபோர்ட் மாதிரி போட்டு அங்கே தான் நாங்கள் பூஜை ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு சாமி வந்து கும்பிடுறோம், அங்கே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணலாமா? இருக்கிற இடத்துல தாராளமாக பண்ணலாம், இங்கே தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்கோ தாராளமாக பண்ணுங்கள். அதே மாதிரி விளக்கேற்றும் போது யாரும் தூங்கக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக அவங்கெல்லாம் வந்து காலைல எழுந்திரிச்சு விளக்கே ஏற்றக்கூடாதா? நான் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா
நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் உங்களுக்கு சின்னதாக ஒரு இடம் இருக்குன்னா பண்ணுங்கள். இல்லைனா ஒரு ஹால் இருக்குக்கா, ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னா கிச்சனில் கூட நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம். பட் ரொம்ப சேஃபாக வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி வாசலில் கோலம் போட்டுட்டு தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுமா? நாங்கள் வெளியில் வர்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்களோட ஊர் ரொம்ப வில்லேஜில் இருக்குது, இல்லைனா நாங்கள் மெயின் ரோட்லேயே வந்து இருக்கோம், அதனால் அவ்வளோ காலையில் எழுந்திரிக்க முடியாது. இப்போ கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நானுமே காலையில் எழுந்திரிச்சு பண்ணிட்டு இருந்தேன்க்கா, திடீர்னு ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு அம்மா வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு இருக்கும்போது செயின் வந்து அறுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நான் காலையில் எழுந்திரிக்கிறதே விட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். வீட்டுக்குள்ளே வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டாங்க மட்டும் கூட போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வாசலில் கோலம் போடணும்லாம் அவசியம் இல்லை. சப்போஸ் உங்கள் பூஜை ரூமில் போட முடியும்னா சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போடுங்க. இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்களோட பூஜை ரூமில் விளக்கு மட்டும் ஏற்றி சாமி வந்து கும்பிடலாம். அதே மாதிரி டெய்லியுமே வந்து தீபாரதனை வந்து காமிக்கணுமா, மணி அடிக்கணுமா, இதெல்லாம் வந்து கேட்குறீங்க. நான் டெய்லியுமே தீபாரதனை காமிப்பேன், மணி அடிச்சு தான் வந்து சாமி கும்பிடுவேன். சில பேர் ஃப்ளாட்டில் இருப்பீங்க, சில பேர் லைன் வீட்டில் இருப்பீங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கே டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி கூட சாமி வந்து கும்பிடலாம். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாதா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக வந்து இருக்குது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. இப்போ நானுமே வந்து முன்னாடி நான் நான்வெஜ் சமைக்கிறேன் சாப்பிட்றேன் அப்படின்னா அடுத்த நாள் விளக்கு ஏற்றும் போது காலையில் எழுந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் விளக்கு வந்து ஏற்றுவேன். ஏன்னா இது நிறைய பேரோட டவுட், 21 நாள் நாங்கள் எப்படி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது, வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுக்காமல் இருக்கணுமா, இந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்பவும் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தாராளமாக வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். நான் காலையில் எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன்றது ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிடுறேன். நைட்டே வீடெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி தொடச்சி க்ளீன் பண்ணி வந்து வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு இல்லைனா உடம்புக்கோ குளிச்சுட்டு வாசலில் வந்து சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு வெளியில் வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நேராக உள்ள பூஜை ரூமுக்கு போயிட்டு சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அடுத்தது பிரம்ம முகூர்த்த பிளேட் இருக்கும்ல விளக்கேற்றுறதுக்கு, அதில் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி சாமிக்கு கொஞ்சமாக வந்து பிரசாதம் கற்கண்டோ ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வச்சு தீபாரதனை காமிச்சு மணி அடிச்சு இப்படி தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு எங்களுக்குமே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் முடியலன்னு சொல்கிறீங்க. நீங்களுமே சீக்கிரமாக பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் போட்ட இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.